தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மெடிக்கல் லீவில் போயிட்டு திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி அவருடைய ஜாயினிங் ரிப்போர்ட்டோடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. இது எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை விதி 71 தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மெடிக்கல் லீவில் போகிறாரு, மெடிக்கல் லீவ் முடிஞ்சு திருப்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி ஜாயினிங் ரிப்போர்ட்டோடு கொடுக்கணும் அப்படின்னு அடிப்படை விதி 71 சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படை விதி 71 இன்னொரு கண்டிஷனும் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மெடிக்கல் லீவ் அல்லாமல் வேறு ஏதாவது விடுப்பில் போயிட்டு திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிர்வாகம் விரும்பினால் அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தர் மெடிக்கல் லீவ் இல்லாமல் இடி விடுப்பு ஒரு 30 நாள் போடுறாரு, ஹெல்த் கிரவுண்ட்ஸ் காட்டுறாரு, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 30 நாட்கள் இடி விடுப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு அவர் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 30 நாள் இடி விடுப்பு முடிஞ்சு திருப்பி டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் விரும்பினால் அந்த நேர்வை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கும் நிர்வாகத்துக்கு உரிமை இருக்குதுன்னு அடிப்படை விதி 71 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கூடுமான வரை எந்த விடுப்பில் போகிறதாக இருந்தாலும், மருத்துவ விடுப்பை தவிர வேறு எந்த விடுப்பில் போகிறதாக இருந்தாலும் ஹெல்த் கிரவுண்ட்ஸை காட்டாமல் இருக்கிறது நல்லது. இது ஒன்று. அடுத்தது இந்த சிடிசி அப்படின்னு சொல்லுவோம், சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ். அது செகண்ட் லெவல் ஆஃபீஸர் அண்ட் எபோவ் அந்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது எந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரோ அதே மாதிரி எந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரோ அவங்க 2 பேரும் வந்து அந்த சிடிசியில் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருப்பாங்க. இது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1 அண்டர் ஃபண்டமெண்டல் ரூல் 17 தான் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவராக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவராக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே அந்த சிடிசியில் கையெழுத்து போடணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1 அண்டர் ஃபண்டமெண்டல் ரூல் 17 சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.